Hey friends, let's know about the prose Two Gentlemen of Verona by A.J. Cronin. இந்த ஸ்டோரியில் நெரேட்டரும் ஏஜே க்ரானின் தான். ஏஜே க்ரானின் வெரோனான்ற ஒரு சிட்டிக்கு விசிட் பண்ணுறாரு. வெரோனான்ற சிட்டி எங்கே இருக்குன்னா இட்டாலியில் இருக்குது. ஸோ போகிற வழியில் அவர் ஒரு 2 சிப்ளிங்ஸை பார்க்குறாரு. 2 பிரதர்ஸை பார்க்கவே ரொம்ப ஷாபி அப்பியரன்ஸாக இருக்காங்க. ஷாபி மீன்ஸ் ரொம்ப டர்ட்டியாக இருக்காங்க. அவங்களோட கிளாத்திங்ஸ்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ஓல்டாக இருக்குது. அவங்க கையில் ஒரு ஸ்ட்ராபெரி விற்றுட்டு இருக்காங்க. இதை வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப பெக் பண்ணி கேட்குறாங்க. பட் அவருடைய டிரைவர் வேண்டாம், இவங்கக்கிட்டலாம் வாங்க வேண்டாம், நம்ம வெரோனாக்கு போயிட்டோம்னா அங்கே நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் விற்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க பிட்டி அப்பியரன்ஸை பார்த்து இருக்கிறதுலே பிக் பேஸ்கெட்டாக நரேட்டர் வாங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு டே அவர் ஷூ பாலிஷ் பண்ணலான்னு போகிறாரு. பார்த்தா ஷூ பாலிஷ் பண்ணுற இடத்துலையும் அந்த 2 பிரதர்ஸ் தான் இருக்காங்க. அந்த 2 பிரதர்ஸை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. நிக்கோலோ அண்ட் ஜேக்கோபோ. நிக்கோலோ தான் எல்டர் பிரதர், ஜேக்கோபோ யங்கர் பிரதர். இவங்க 2 பேரும் ஷூ பாலிஷும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது நரேட்டருக்கு. இன்னும் நேற்று பார்த்தா ஸ்ட்ராபெரிஸ் விற்றுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி நீங்கள் ஷூ பாலிஷும் பண்ணுறீங்களா? எனக்கு கொஞ்சம் இட்டாலியை சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது, நீங்கள் ஏன் எனக்கு கைடாக வரக்கூடாது, டூரிஸ்ட் கைடானோடனே எங்களுக்கு அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு யங்கர் பிரதர் சொல்கிறான். வாங்க நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ மீன்வைல் எப்படி ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நரேட்டர் அந்த 2 பாய்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அமெரிக்கன் சிகரெட்ஸ் வாங்கிறதுக்கு அவங்கள தான் அனுப்புகிறாங்க. அப்புறம் டிக்கெட்ஸ், சீட்ஸ்லாம் புக் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்லேயும் சரி, ஆர் இந்த மாதிரி மியூசிக் கான்சர்ட்டுக்கு அதுக்கெல்லாம் புக் பண்ணுறதுக்கும் இவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டு இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் சில வேலையெல்லாம் நிக்கோலோவும் ஜேக்கோபோவும் செய்கிறாங்க. என்னென்னா நியூஸ் பேப்பர் போடுறாங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க, அப்புறம் டூரிஸ்ட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கைடும் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட்டு நிக்கோலோவும் ஜேக்கோபோவும் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு, நீங்கள் இவ்வளோ கடினமாக உழைக்கிறீங்க, பட் அதில் வர மணியெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கிளாத்திங்கும் கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடலாம்ல, அந்த மணியெல்லாம் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க? ஓ, நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, போகணுன்னு ஆசை தான் சார், ஆனால் வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு பிளான்ஸா? என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசாமல் அமைதியாகிடுறாங்க. ஓகே, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், சரி நான் மண்டே இங்கேருந்து போகிறேன், அதுக்குள்ளேயும் உங்களுக்கு நான் ஏதாவது ஃபேவர் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சடனாக எங்கள் பிரதர் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் பொலிட்டா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகணும், அதுவும் இட்டாலியில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான், ஆனால் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அந்த இடத்துக்கு போகணுன்னா நாங்கள் பைசைக்கிளில் தான் போகணும், நாளைக்கு நாங்கள் அங்கே போகணும், உங்களால் உங்கள் காரில் எங்களை ட்ராப் பண்ண முடியுமாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே எதுக்கு இப்படிலாம் கேட்குறான் நம்ம தம்பி, இவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறானேன்னு ஒரு மாதிரி அவன் ரொம்ப எம்பேலன்சிங்காக ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் நரேட்டர் என்ன சொல்கிறான்னா, ஓகே வாங்க போகலாம், என் டிரைவருக்கு நான் லீவ் தான் விட்டுருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல நானே கூப்பிட்டு போகிறேன் உங்களை, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை வேண்டாம் சார்னு இவன் மொத்தம், பட் அவன் லேட்டராக ஒத்துக்கிறான் ஓகேன்ட்டு. மறுநாளும் ஆகுது, அவர் கூப்பிட்டு போகிறாரு. இந்த 2 ஷாபி பாய்ஸ்க்கு என்ன பெரிய வீடாக இருக்க போகுது, ஏதோ ஒரு புவர் செட்டிங்கில் தான் ஒரு வீடு இருக்கும்னு நினச்சிட்டு போகிற வழியெல்லாம் அந்த டெஸ்டினேஷனை நினச்சிட்டே போகிறாரு. பட் ஆனால் போய் இறங்குற இடம் பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக கொஞ்சம் ஒரு பெரிய லுக்கோடவே இருக்குது. அந்த கிரில்லு கேட்டை திறந்து உள்ளே போகும்போது நிக்கோலோ சொல்கிறான், சார் நீங்கள் போய் பக்கத்தில் எங்கேயாவது காஃபி ஆர் டீ குடிச்சிட்டு இருங்க, நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், 1 ஹவரில் திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவரும் ஓகே சொல்கிறாரு. பட் இவங்க பின்னாடியே அவரும் அவங்களுக்கு அந்த 2 பேருக்கும் தெரியாமலே ஃபாலோ பண்ணி போகிறாரு. அவங்க 2 பேரும் உள்ளே போனோன்னே கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து இவர் டோர் நாக் பண்ணுறாரு. அப்போ ஒருத்தவங்க நர்ஸு
அட்டையரில் வந்து கதவு திறக்கிறாங்க. இந்த 2 பாய்ஸோட பேரை இவர் சொன்னோன்னே, வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அந்த நர்ஸும் உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இங்கே எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னோடனே அந்த நர்ஸு வந்து சொல்ல வராங்க. அப்போ வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, சைலண்ட்டாக இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்கிறாரு. அவரே விண்டோ வழியாக அங்கே உள்ளே நடக்கிறது என்னன்னு பார்க்குறாரு. அந்த விண்டோ வழியாக அவர் பார்த்தது என்னென்னா, ஒரு பெட்டில் ஒரு 20 ஏஜ் கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு படுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க 2 பேரும் சிரித்து பேசி சந்தோஷமாக என்ன நடந்தது அதெல்லாம் சிட்சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நர்ஸ்கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாரு. இவங்க 3 மெம்பர்ஸும் சிப்ளிங்ஸு. இவங்க அப்பா வந்து ஒரு விடோவர், ஆனால் ஃபேமஸான சிங்கரு. இந்த ஜெர்மன் வாரில் வந்து அவங்க அப்பா வந்து இறந்துட்டார். அந்த டைமில் இவங்களோட ஹவுஸையும் பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க 3 பேரும் நல்லா வாழ்ந்தவங்க இப்போது எதுவுமே இல்லாமல் ஆகிட்டாங்க. இவங்க அக்காவுக்கும் நல்லா பாட்டு பாட வரும், ஆனால் இப்போ வந்து டியூபர்குலோசிஸால் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துல வச்சு பார்த்துட்ருக்கோம். கடந்த 1 இயராக இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா. வாரம் அவங்க தம்பிங்க வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க அந்த அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் அவங்க ஏர்னிங்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னெலாம் தெரியாது. ஆனால் இவங்க எப்படியோ அவங்க அக்காவை சர்வை பண்ண வச்சிட்ருக்காங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் அப்படியே அந்த அவங்க 3 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சார், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, நீங்களும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அவங்க 3 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு காரில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. இந்த 2 பாய்ஸும் அகெயின் வந்து காரில் உட்காந்துக்கிறாங்க. அகெயின் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இவரும் அவங்களோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்கல, அவங்களும் எதையுமே இந்த நரேட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஸோ இதை வச்சு அவர் நினச்சிக்கிறாரு, வார் வந்து இவங்களோட ஸ்பிரிட்டை வந்து ப்ரோக் பண்ணல. ஒரு ஹியூமன் லைஃப் வந்து எதுவுமே இல்லைன்னாலும் லீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த 2 ஜென்டில்மேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க.